வாழையடி வாழ்க. மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய கீரையானது ஒரு கீரை பல நன்மை அப்படிங்கிற அடிப்படையில விளங்கக்கூடிய வெந்தயக்கீரையை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வெந்தயக்கீரை மிதமான உஷ்ணத்தன்மை உடையது. இதனுடைய சுவை கசப்பு சுவையாகும். இந்த கீரையில இயல்பா விட்டமின் ஏ, பி போன்ற பொருட்களும் அதிகப்படியான புரதமும் சுண்ணாம்பு சத்தும் நிறைந்துள்ளன. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அடிப்படையான சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, புரதச்சத்து. மாவுச்சத்து அப்படிங்கிறது நம்ம இயல்பா சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்கும். ஆனா இந்த புரதச்சத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமா பருப்பு, நட்ஸ் போன்ற பொருட்கள் மூலமா தான் புரதச்சத்து கிடைக்கும். புரதச்சத்து மனிதனுக்கு ரொம்ப 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 இன்றியமையாத ஒரு சத்தாகும். அந்த புரதச்சத்து வெந்தயக்கீரையில ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். சுண்ணாம்பு சத்து இதுல நிறைந்திருக்கிறதுனால எலும்பை பலப்படுத்தக்கூடிய தன்மையும் வெந்தயக்கீரையை தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். பொதுவா பலகீனமான தேகம் உடையவங்க வெந்தயக்கீரையை சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமா நல்ல பலமான தேகம் அவங்களுக்கு கிடைக்கும். கண் பார்வை தெளிவடைய வைக்கும். ஏன் அப்படின்னா இதுல ரிச் இன் விட்டமின் ஏ. இது போக தோல்ல ஏற்படக்கூடிய சொறி, சிரங்கு இது போன்ற தோல் சார்ந்த நோய்களை பரிபூர்ணமா குணப்படுத்தும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீரிழிவு பாதிப்புல இருக்கிறவங்க பொதுவா வெந்தயத்தை உள்ளுக்குள்ள சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். அதே வெந்தயத்தை தான் ஒரு நாள் இரவு ஊற வச்சு மறுநாள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தோட்ட பகுதியிலையோ கொஞ்சம் மணல் இருக்கிற பகுதியில அந்த வெந்தயத்தை நீங்க போட்டு முளைக்க வச்சீங்கனாலே தாராளமா ஒரு 18வது நாள் நீங்க என்ன பண்ணிட முடியும், வெந்தய கீரையை அறுவடையே பண்ணிட முடியும். கொஞ்சம் இடைவெளி விட்டு மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், அந்த வெந்தயத்தை தூவி விட்டா கூட போதுமானது. இந்த வெந்தயக்கீரை நீரிழிவு பாதிப்புக்கும் மட்டுமன்றி மிக 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 முக்கியமா பெருங்குடல் புற்றுநோய் அது வராமல் பாதுகாக்கும். அப்ப இது எவ்வளவு உயர்ந்த ஒரு கீரை அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மேலும் இந்த கீரையை தொடர்ச்சியா பயன்படுத்துறதுனால இருதய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் உண்டு. மேலும் கண் பார்வை, நரம்பு தளர்ச்சி இது போன்ற கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஆற்றலும் வெந்தயக்கீரைக்கு உண்டு. உடல் எடையை இயல்பா குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ச்சியா வெந்தயக்கீரை சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை நார்மலா குறையும். அதே நேரத்துல வாயில ஏதாவது புண்கள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது தொண்டை புண் ஏதாவது வந்திருந்தாலோ என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தயக்கீரையை சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டா கூட தொண்டை புண்ணோ அல்லது வாயில ஏதாவது புண்கள் இருந்தாலோ பரிபூர்ணமா குணமாகும். சிறுநீரக கோளாறுகளுக்கு வெந்தயக்கீரை அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கீரையாகும். இதுல நைட்ரஜன் சத்தும் அதிகமா இருக்கு. அதனால உடலுக்கு மிக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கீரை. பெண்கள் அதிகமா இடுப்பு சார்ந்த பகுதிகளில் ரொம்ப வலி இருக்கு, ரொம்ப சோம்பலா இருக்கு அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த கீரையை சாப்பிட்டாங்கன்னா இடுப்பு வலி, உடல்ல உள்ள சோம்பலை போக்கி சுறுசுறுப்பை கொடுக்கிறது. மூல வாயு, கபம், இருமல் இது மாதிரி இருந்ததுன்னா அனைத்தையும் குணப்படுத்தி உடலுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை தான் இந்த வெந்தயக்கீரை. நீங்களும் உங்கள் அன்பு உறவுகளும் வெந்தயக்கீரையை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள். வாழையடி வாழ்க. நன்றி, வணக்கம்.